அன்னையின் அன்பு நிறைந்த பக்தர்களே, தேவமாதாவின் வணக்க மாதத்தில் 7ஆம் நாளாகிய இன்று கப்ரியேல் அதிதூதர் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன நிகழ்வை குறித்து உங்களோடு தியானிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீட்பு வரலாற்றின் முழுமையும் நிறைவுமான இந்த நிகழ்வு நமக்கு 3 முக்கிய ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, அன்னை மரியாள் கடவுளால் மிக அதிகமாக அன்பு செய்யப்பட்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே என்ற கப்ரியேல் அதிதூதருடைய வாழ்த்துச் செய்தி அன்னை மரியாள் மீது கடவுள் கொண்டிருந்த அளப்பரிய அன்பை தெளிவுபடுத்துகின்றது. அன்னை மரியாளுக்கு அனைத்து அருள் வரங்களையும் தனது உடனிருப்பையும் தந்து அன்னை மரியாளை பேறு பெற்றவளாக கடவுள் தேர்ந்து கொண்டார். எனவே முதலாவது சிந்தனையாக, அன்னை மரியாள் கடவுளால் நிறைவாக முழுமையாக அன்பு செய்யப்பட்டார் என்ற உண்மை நமக்கு தெளிவுபடுகிறது. இரண்டாவது, அன்னை மரியாள் தாழ்ச்சியின் மறு உருவமாக இருந்தார். கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளிடம், நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய் என்று கூறிய பொழுது, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று தன்னுடைய ஐயத்தினையும் தயக்கத்தினையும் அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார். கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு, உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் இருக்கும், உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயதாயிருக்கும் என்று மீட்பின் வரலாற்றினுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே இறை திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறார். தன்னை தாழ்ச்சியின் மறு உருவமாக இறை திட்டத்திற்கு தன்னை கையளிக்கிறார். மூன்றாவதாக, அன்னை மரியாள் கடவுளுடைய மகிமையை நிறைவாக பெற்றிருந்தார். இந்த மங்கள வார்த்தை நிகழ்வினால் தன்னுடைய கன்னிமைக்கு எந்த ஒரு இடையூறுமின்றி, மனிதரின் துணையின்றி கடவுளுடைய அருளினால் இயேசுவை கருத்தாங்கினார். இந்த நிகழ்வினால் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட, விண்ணுலகில் உள்ள எல்லா வானதூதர்களையும் விட மேன்மையானவளாக கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டாள். அதனால்தான் மறை வல்லுநர்கள் கடவுளுடைய மகிமையை அன்னை மரியாளினுடைய வாழ்வில் எவ்வாறு இருந்தது என்பதை இவ்வாறு கூறுகிறார்கள். கடவுள் தான் படைத்த இந்த உலகை விட மேன்மையான உலகை படைக்கக்கூடும், ஆனால் அன்னை மரியாளைப் போல சிறந்ததொரு தாயை படைக்க முடியாது என்று கூறுகின்றனர். அந்த அளவுக்கு கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய மகிமையின் நிறைவாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஆம், அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் கடவுளால் நிறைவாக அன்பு செய்யப்பட்டவராய் தாழ்ச்சி நிறைந்தவளாய் இருப்பதினால் அருளின் பிறப்பிடமாக இருக்கிறார். அதனால்தான் இறைமகன் இயேசு தனது தாயை நம் அனைவரின் தாயாக நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த நிகழ்வின் முழுமையான மங்கள வார்த்தை ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அன்னையினுடைய பரிந்துரையினால் அருளின் மக்களாக நாமும் வாழ முடியும். 7ஆம் நாள் ஜெபம். தந்தையாம் இறைவனால் மீட்பரை கருத்தாங்க வேண்டும் என்ற மகிமைக்குரிய நிலைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட ஓ தூய கன்னி மரியே, விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியானவரே, தாழ்ச்சி என்னும் அருங்குணத்தில் சிறந்து விளங்கிய கன்னி மரியே, எங்களது குற்றங்களை அறிந்திருந்தும் அது நிமித்தம் சிறிதும் மனம் வருந்தாது ஆணவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் இப்பொழுது எங்கள் நிலை உணர்ந்து வெட்கமும் வேதனையும் கொண்டு, இதோ உம் திருப்பாதம் வந்து அமர்வதற்கும் தகுதியற்றவர்கள் என்பதால் உம்மிடம் பேச அஞ்சி நடுங்குகின்றோம். ஆயினும் நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் கப்ரியேல் வானதூதர் உமக்கு அளித்த வாழ்த்தை நாங்களும் இப்போது உம்மிடம் கூற விருப்பமாய் இருக்கிறோம். ஆகவே அருள் நிறைந்த மரியே வாழ்க, நீர் நிரம்பியுள்ள அளவற்ற அருளின் மிகுதியிலிருந்து எங்களுக்கும் சிறிதளவேனும் அளித்தருளும். ஆண்டவர் உம்முடனே இருப்பது போன்று எங்களிடத்திலும் அவர் தங்கிவிடவும், நாங்கள் அவருடன் இம்மையிலும் மறுமையிலும் தங்கி வாழ்ந்திடவும் தயை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்களின் வாழ்வே, எங்களின் தஞ்சமே, எங்களின் மதுரமே வாழ்க. இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். ஒப்புரவு அருட்சாதனத்தில் எப்போது பங்கெடுத்தேன் என்று நினைத்து பார்ப்பதுடன்
குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த அருட்சாதனத்தில் இறுதியாக எப்பொழுது பங்கேற்றார்கள் என்று கேட்டு அறிந்து கொள்வதும் அதனை பெற்றிட முயற்சி செய்தலும் ஆகும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற இந்த ஜெபம் ஆற்றல் வாய்ந்தது. இந்த உண்மையை ஒரு நிகழ்வோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிபி 1300களில் திரு அவையில் அநேக குழப்பங்கள் ஏற்பட்டன. மக்கள் கிறிஸ்துவனுடைய போதனையை ஏற்காமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்தனர். அது மட்டுமன்றி திரு அவையினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக பல தப்பறைகளும் ஆங்காங்கே உருப்பெற்றன. அதில் மிகவும் தீவிரமாக பரவி திரு அவையினுடைய போதனையை மிகவும் சிதைத்தது அல்பிஜியன் என்ற ஒரு தப்பறையாகும். இந்த தப்பறை பிரான்ஸ் நாடு முழுவதும் பரவி மக்கள் திரு அவையை கொன்று அழித்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு மக்களை இது தூண்டி எழுப்பியது. தேவாலயங்களை இடித்து தள்ளி குருக்களையும் கன்னியர்களையும் அவர்கள் கொன்று அழித்து வந்தனர். ஆனால் தாம் நிறுவிய திரு அவையை பாதுகாக்க தம்முடைய திருத்தூதர்களுக்கு நிகராக வாழ்ந்த புனித தோமினிக்கை கடவுள் தேர்ந்து கொண்டார். புனித தோமினிக்கும் இறைவனுடைய ஆற்றலால் எங்கெல்லாம் இந்த அல்பிஜியன் தப்பறை பரவியிருந்ததோ அங்கெல்லாம் சென்று உண்மையான இறை வார்த்தையை போதித்து மக்களை திரு அவையிடம் திருப்பினார். தன்னுடைய தூய்மையான எடுத்துக்காட்டான வாழ்வினாலும் போதனைகளினாலும் அரும் அடையாளங்களாலும் உண்மையான கிறிஸ்துவை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை மீண்டும் திரு அவைக்கு அழைத்து வந்தார். மேலும் புனித தோமினிக் அன்னை மரியாவின் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். எனவே அன்னை மரியாவினுடைய பரிந்துரையினால் அநேக ஆத்மாக்களை கடவுள் பால் திருப்பினார். இவர் மறையுரை ஆற்றும் பொழுதெல்லாம் அன்னை மரியாவினுடைய பாதங்களை பற்றி கொண்டு, நான் உன்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும் உமக்கும் உமது திருக்குமாரனுக்கும் எதிராக எழும்பும் மக்களை என்னுடைய போதனையினால் வெற்றி கொள்ள எனக்கு தேவையான அருளை தர மகனிடம் பரிந்து பேசும் என்று உருக்கமாக ஜெபிப்பார். இந்த தப்பறைகளை முழுமையாக ஒழிக்க முடியாததினாலும் மக்களை மீண்டும் திரு அவைக்கு முழுமையாக கொண்டு வர முடியவில்லை என்பதனாலும் புனித தோமினிக் மிகவும் கவலை கொண்டார். அடிக்கடி இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் முறையிட்டு ஜெபிப்பார். ஒரு முறை அன்னை மரியாள் புனித தோமினிக்கு தோன்றி மக்களை முழுமையாக பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இந்த தப்பறைகளை அழிக்கவும் 153 மணி ஜெபத்தை நீர் மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த ஜெபத்தை அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு இந்த தப்பறைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்ற வாக்குறுதியை அன்னை மரியாள் தோமினிக்கு கொடுத்தார். அதன்படி புனித தோமினிக் தன்னுடைய மறையுரையின் பொழுது இந்த 153 மணி ஜெபத்தை எவ்வாறு ஜெபிப்பது என்பதையும் அதனால் அன்னை மரியாள் வாக்குறுதி அளித்த பலன்களை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களும் இந்த 153 மணி ஜெபத்தை பக்தியோடு ஜெபிக்க தொடங்கினர். இவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க இறைவனுடைய இரக்கம் அவர்கள் மீது நிறைவாக பொழியப்பட்டது. 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஜெபத்தினால் தன்னுடைய தவறான படிப்பினைகளிலிருந்தும் தவறான தப்பறைகளிலிருந்தும் விடுபட்டு கிறிஸ்துவனுடைய உண்மையான போதனைகளை ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவர்களாக மாறினர். அந்த அளவுக்கு இந்த ஜெபமாலை வல்லமை நிறைந்ததாக இருந்தது. ஆம், அன்னையின் அன்பு பக்தர்களே, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாமும் நம் வாழ்வில் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வின் போராட்டங்களிலும் நம்முடைய பாவங்களிலிருந்தும் மீட்பு அடைய இந்த ஜெபமாலை என்னும் ஆயுதத்தை நம் கையில் ஏந்துவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபமாலையை கூடி ஜெபிக்கும் குடும்பம் எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருக்கும். எனவே இந்த ஜெபமாலை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி தினமும் ஜெபமாலையை ஜெபித்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக அனைத்து அருள் வரங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம். மரியே வாழ்க. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம்.
அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.